எவ்விடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். மத்தியிலே கரையேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறது பிஜேபிக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள் இல்லை. அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். திமுக என்ற இயக்கம் தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்து பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனாலதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மட்டும் மீண்டும் தலைவர்களாக தொடர்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருமே ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக இருந்தவர்கள். ஓரிரு தலைவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்ததில்லை. அவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவராவதற்கான வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டை வந்துட்டு ஏற்கனவே விஜயதரணி அவர்கள் கேட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து விஜயதரணிக்கு அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி கொடுக்க மறுத்து கொண்டிருந்திருக்கிறது. இப்ப பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, கன்னியாகுமரி தொகுதியில விஜய் வசந்த் அவர்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு என்று ஏற்கனவே மேலிடம் சொல்லிவிட்டதாக தகவல். இந்த விஷயம் விஜயதரணிக்கு தெரிந்து விட்டதால ஏற்கனவே விஜயதரணியின் இலக்கு தமிழ்நாட்டில் 3 இலக்குகளை முன்வைத்து விஜயதரணி அவர்கள் காய் நகர்த்தி வந்தார். 3 இலக்கிலுமே விஜயதரணி அவர்களுக்கு பச்சை கொடி காட்டவில்லை காங்கிரஸ். விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வைத்த 3 கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகணும் நானு, அப்படி இல்லை என்றால் கன்னியாகுமரி தொகுதியில பாராளுமன்ற சீட்டு எனக்கு வேணும், அதுவும் இல்லை என்றால் தமிழகத்தின் சட்டமன்ற குழு உறுப்பினராக நான் ஆக வேண்டும். இது 3மே விஜயதரணிக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டு விட்டது. விஜயதரணி காங்கிரஸ் மேலிடத்தில் இவ்வளவு உரிமையோடு கேட்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. 2011 இருந்து 2021 வரை 2011, 2016, 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக விளவங்கோடு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் விஜயதரணி. இந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் விஜயதரணி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆட்சிக்கு வெற்றியாக விஜயதரணி. இந்த வெற்றியை முன்வைத்து விஜயதரணி அவர்கள் தனக்கான அடுத்த கட்ட வாய்ப்பை கேட்கிறார் காங்கிரஸ் தலைமையிடம். ஆனால் காங்கிரஸ் தலைமை அதை கொடுக்க இப்பொழுது மறுக்கிறது. இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தமிழகத்தின் தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பு செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த KS அழகிரியிடமிருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி எப்பொழுது பறிக்கிறது என்று நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு 6 மாதம் முன்பு இந்த வேலையை செய்திருக்கலாம், அல்லது தேர்தலுக்கு பிறகு இந்த வேலையை செய்திருக்கலாம். தேர்தல் நேரம் இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் நடக்க போகிறது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் பதவியை பறிச்சிட்டு புதிய தலைவருக்கு பொறுப்பை கொடுக்குது. இப்பொழுது புதிதாக தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற செல்வ பெருந்தகை இந்த 2 மாதத்திற்குள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற இளையோர்களை எல்லாம் ஒன்றிணைத்து, இப்பொழுது இருக்கின்ற முதியோர்களையும் இளையோர்களையும் ஒன்றிணைத்து எப்படி காங்கிரஸ் கட்சியை ஒருநிலைப்படுத்தி அந்த மக்களிடம் வாக்கை வாங்கி அந்த காங்கிரஸை வெற்றி பெற செய்வார் தமிழ்நாட்டில் என்பதை யோசித்து பார்க்க கூடாதா? இதுதான் இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்ற நிர்வாக திறமையா என்று தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களே கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி மூளை இல்லாம முடிந்து போயிருக்கிறது. இப்படி காங்கிரஸ் கட்சியில பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில விஜயதரணி அவர்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காததால விஜயதரணி எடுத்த முடிவு என்னன்னா, கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில நின்று வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு நான் போகணும், அதற்காக பிஜேபி இணைந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை கைப்பற்றி காங்கிரசுக்கு எதிராக களத்தில் நிற்பது என்று விஜயதரணி அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல். அடுத்து விரைவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வர இருப்பதாக ஒரு தகவல். மோடி தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற அந்த நேரத்தில் மோடியின் முன்னிலையிலேயே காங்கிரஸ் கட்சியில் விஜயதரணி அவர்கள் இணைவார் என்று சொல்லப்படுகிறது.
மோடி முன்னிலையிலேயே விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு வாய்ப்பை பெற்று கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் இவர் களமிறங்கி விஜய் வசந்துக்கு எதிராக களத்தில் நின்று இவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு பிஜேபியின் உறுப்பினராக செல்லுவது என்று விஜயதரணி அவர்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயதரணி போய் பிஜேபியில் சேர்ந்துட்டா சேர்ந்த உடனே சீட்டு கொடுத்துருவாங்களா? கன்னியாகுமரியில பாஜகவில் எத்தனை பெரும் புள்ளிகள் இருக்குன்னு விஜயதரணிக்கு தெரியாதா? விஜயதரணி நேற்று வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்துட்டு இன்னைக்கு போயிட்டு பிஜேபியில் சேர்ந்தா விஜயதரணிக்கு பிஜேபியில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுருவானா? நேற்று வரைக்கும் காங்கிரஸ்காரனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருந்த விஜயதரணியே, நேற்று வரைக்கும் பிஜேபி காரனை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த விஜயதரணியே, இன்றைக்கு நீங்க பிஜேபியில் போய் சீட்டை வாங்கி தாமரையில எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி விஜயதரணி போய் முழக்கத்தை வச்சா அதையும் நம்பி பிஜேபி காரன் விஜயதரணிக்கு ஓட்டு போட்டுருவானா? இப்படியெல்லாம் கேள்வி நம்ம கிட்ட வருது இல்ல. ஆனால் இதுதான் இந்த தேசிய கட்சிகளிடம் இருக்கின்ற வியாதி, நோயின்னு சொல்லும் இல்ல. இந்த நோய் உளவியல் நோய். இது தமிழ்நாட்டில் எப்படி திமுக தோக்கணும்னா அதிமுகவுக்கு ஓட்டு, அதிமுக தோக்கணும்னா திமுகவுக்கு ஓட்டு. இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஒரு கீழ்மையான மனநிலையில இருக்காங்களோ அதே போலதான் தேசிய கட்சிகள் என்று வரும்போதும் பிஜேபியை தோக்கடிக்கணும்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு, காங்கிரஸை தோக்கடிக்கணும்னா பிஜேபிக்கு ஓட்டு. ஆனா அந்த இடத்துல நிக்கிற வேட்பாளரு கழுதையா, குதிரையா, நாயா, பன்னியா, கோழியா, கொக்கா எதுன்னு பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இந்த மக்கள் போய் ஓட்ட போடுறது. எந்த ஒரு இயக்கத்தையும் இழிவாக பேச வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. மக்களிடம் இருக்கின்ற புரிதலின்மை என்பதை நான் இங்க சொல்ல வரேன். மக்கள் சிந்திக்க கூடாதா? இப்போ ஒரு வேட்பாளர் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் களத்தில் நிற்கிறார். அந்த வேட்பாளர் நேற்று எங்க இருந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று காங்கிரஸில் அந்த காங்கிரஸ் கொள்கைதான் எனக்கு உலகத்தில் உயர்ந்த கொள்கை என்று பேசிக் கொண்டிருந்த ஒரு காங்கிரஸ் உறுப்பினர், நேற்று வரையில் எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பிஜேபியை கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்த அந்த காங்கிரசின் உறுப்பினர் இன்று அந்த காங்கிரஸ் சீட்டு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அந்த கட்சியில் இருந்து விலகி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற இந்த கட்சியில சேர்ந்த உடனே இந்த கட்சி அந்த உறுப்பினருக்கு சீட்டை கொடுத்து களத்துல நிக்க வச்சா இந்த உறுப்பினர் இன்றைக்கு அந்த இயக்கத்தின் மக்களிடம் போய் நின்று எனக்கு வாக்களியுங்கள், உலகத்திலேயே உயர்ந்த இயக்கம் பிஜேபி தான், காங்கிரஸை விட ஒரு கேவலமான இயக்கம் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு ஒரு உறுப்பினர் நேற்று அங்கேயும் இன்று இங்கேயும் பேசுவதை இந்த மக்கள் சகித்து கொண்டு வாக்களிக்கிறார்கள் என்றால் மக்களிடம் இருக்கின்ற புரிதலின்மை. அந்த புரிதலின்மை எப்பொழுது தெளிவு பெறுகிறதோ மக்களுக்கு, அப்பொழுது இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் என்றால் இந்த வேட்பாளர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற வாக்கு பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். ஆனா இது நடக்கிறதா? இது எந்த தேர்தலில் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது நடக்கிறதும் இல்லை, இது நடக்கவும் நடக்காது. இனி காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அந்த சிந்திக்கும் திறன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில விஜயதரணி போடுகின்ற இந்த கணக்குகள் எல்லாம் அவ்வளவு எளிதில் பழித்து விடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் அங்க பெரிய அளவில் வரவேற்புகள் இருந்தது. இன்றும் அது இருக்கிறது, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தேசிய கட்சிகளான காங்கிரசும் பிஜேபியும் முதல் 2 இடங்கள்ல இருந்தாலும் 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மிக பெரிய வளர்ச்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக அதிமுக என்ற இயக்கங்கள் எல்லாம் 4வது 5வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக திகழ்ந்து கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய கட்சிகள் இரண்டையுமே காலில் போட்டு மிதிக்கின்ற அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அங்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்க போகிறது? கன்னியாகுமரி மாவட்டத்தை கைப்பற்ற போவது காங்கிரஸா அல்லது பிஜேபியா? என்ன நடக்க போகிறது? விஜயதரணி பிஜேபியில் இணைவது உண்மைதானா அல்லது விஜயதரணி காங்கிரஸ் கட்சியை மிரட்டி கொண்டிருக்கிறாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.